செய்கிற வேலையை சிறப்பாக செய்யணும். செய்யும் தொழிலே தெய்வம். சில செயல்பாடுகள் எல்லாம் பிரமாதம். பஞ்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி, பாருங்க. அது யாருன்னா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், நாம இருக்கட்டும் அல்லது நம்மை படைத்தவனாக இருக்கட்டும், ஓகே, வாவ். அந்த கவு நான் சொன்ன உடனே வாவ் என்னை அப்ரிஷியேட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நான் தைரியமாக பேசலாம். நானாக இருக்கட்டும், நாம இருக்கட்டும், ஆண்டவனாக இருக்கட்டும், ஆள்பவனாக இருக்கட்டும், ஆளப் போகிறவனாக இருக்கட்டும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, செய்யும் தொழிலே தெய்வம். அதை அவர் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம பரமபிதா அவருக்கு இல்லாடி அவர் எது ஒன்று செய்தாலையும் சிறப்பாக செய்வார். என்னப்பா சிறப்பாக செய்துட்டாரு. நான் காலையில் எழுந்தேன், வச்சுட்டு காலையில் 6 மணி ஆச்சு, பொழுது விழிஞ்சிச்சு, இருட்டாக இருந்த உலகம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. 6 மணி ஆச்சு. அப்படி தான் நான் நேற்று படுக்கிறதுக்கு வராதுக்கு மேலே பார்த்தா 6 மணி ஆச்சு. வெளிச்சமாக இருந்த உலகம் இருட்டுச்சு. அந்த டைம் ஆன உடனே அந்த வேலை தாராக நடக்குது. ஓகே, வாவ் சொல்லுது. ஆமாடா. ஓகே. அப்படி அது நான் நினச்சேன். காலையில் 6 மணி ஆனோன்னு போது இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சூரியன் வரப்போகுது. சாயங்காலம் நாங்கள் சூரியன் மறைய போகுது. இப்படியெல்லாம் நினச்சிட்டு நான் கடவுளை பற்றி நினச்சேன். அவர் சரி வேலையெல்லாம் எவ்வளோ நீட்டாக செய்கிறார் பார்ப்போம். நமக்கு பொழுது விழிஞ்ச உடனே அன்னைக்கிலேருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இஸ் ப்ரொவைடட். நச்சாத் ப்ரொவைடர். என்ன கடவுளை காக்கா பிடிக்கிறீங்களா? நோ, அவர் செய்கிற வேலையை கரெக்டாக செய்யிட்டார். காலையில் இருந்து சாயங்காலம் வரையும் நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதான் கிடைச்சாச்சு. போங்க சார், நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், நான் அப்படி தான் அவரை நான் கொஞ்சம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு 2 நாளுக்கு முன்னே ஒரு டப்பாவில் ஒரு எறும்பை பிடிச்சி அந்த டப்பாவில் போட்டு மூடிட்டு வச்சிட்டோம். அப்புறம் வச்சுட்டு 2 நாள் ஆச்சு. என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி தான் கடவுள் ரொம்ப நல்லவர்ப்பா. அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்கிறாரு. அன்னைக்கு அவனுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்துட்றாரு, அவனுக்கு தேவையெல்லாம் கொடுத்துறாரு. அதில் கீழே என்னெல்லாம் இருக்குது எல்லாம் அதாவது அந்த டைம் வாரம் நடந்துன்னு போகுது. அப்படி போகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னால் உடனே அவர் பிடிக்குன்னு சொல்லிட்டு, இல்லை சார், அவர் தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணாருனாக்கா,
2 நாளாக ஒரு ஜீவனுக்கு அவர் சாப்பாடை கொடுக்கல, பட்டினியாக செத்துனுக்குது. கேட்டாக்கா எல்லாம் எல்லாம் நல்லா நடந்துச்சு. ஒரு ராஜா உள்ளே உக்காந்துக்கின்னு தர்பாரில் உக்காந்து சில வேலை செய்யாத மந்திரியை கூப்பிட்டாராம். மந்திரி, சேனாதிபதி எல்லாம் வாங்க, நாட்டில் மழை பெய்யுதா? இவர் உள்ளே உக்காந்து, மழை பெய்யுது சார். நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்காங்க, சேமமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, டைம் சாப்பிட்டு வேலை செய்ய நல்லா இருக்காங்க. ஓகே, என்னுடைய வேலை சுத்தமாக நடந்து கொண்டிருக்கிறதா சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி இவர் அந்த கடவுள்கிட்ட எங்கேயோ விட்ட கதை. ஓகே, இந்த கடவுள் நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்னுடைய வேலையெல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கிறேன், எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறேன் நீ சொல்கிறீங்க. 2 நாளாக ஒரு ஜீவனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கல. ஆமாவா? ஆச்சரியப்படல. ஆமாவா இல்லையே, அதாவது நடந்து தானே இருக்குது அப்படின்னா. அப்போ இவன் கூப்பிட்டான் அவன் சிஷியனை, டேய் விடுறா, அந்த டப்பா விடுறா அப்படின்னா. அவன் அந்த டப்பா எடுத்து கொடுத்தாலாம். இந்த கடவுள் எதில் டப்பா திறந்து காட்டினாலாம். பாருங்கள், இந்த ஜீவனுக்கு நீங்கள் 2 நாளாக சாப்பாடு கொடுக்கவில்லை. அவர்கிட்ட காட்டினாராம். அவர்கிட்ட பார்த்தாக்கா அது எல்லாத்தையும் நிறையா வயது சாப்பிட்டுட்டு எல்லாம் கக்கா பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக விளையாட்டு நிற்கிறான். நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குது. பார்த்தாக்கா இதை வாங்கி பார்த்தாக்கா, ஆமாம் அது என்னாச்சு, அதுக்கு சாப்பாடு கட்சி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது. இவன் நினச்சிட்டுருக்கான் அது 2 நாளாக செத்து போயிட்டுருக்கோம், அது சாமி மூஞ்சில் அடிக்கலாம்னு சொல்லி பார்த்தாக்கா அப்படி இந்த மாதிரி பாருங்க. கடவுள் அவர் வேலையை நம்ம ரொம்ப கரெக்டாக செயல்படுறாரு. நம்மளால் அவங்க பிள்ளைங்க தன் அப்பா என்ன செய்கிறாரோ அதே மாதிரி தன் பிள்ளையும் செய்யும். அவர் செய்கிற வேலையை பிள்ளையும் செய்யும். அப்படிலாம் சொல்லும்போது நம்ம அவரை பார்த்து தினம் பார்க்குறோமே நடக்கிற உலகத்தில், நம்ம லைஃப் டைமில் என்னெல்லாம் நடக்குது, எவ்வளோ நியாயமாக நடந்துட்டு போகுது. அதே மாதிரி நம்மளும் நம்ம வேலையில் நியாயமாக செய்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் சுத்தமாக ஒருத்தர் ஏமாத்தாது, ஒருத்த வாயில் மண்ணு போடாது. நம்ம செய்ய வேண்டியதுப்பா வீட்டை நம்ம நாடி இருக்கிறவங்கள நம்ம கவனிச்சிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? சில சமயத்தில் நம்ம குடும்பத்தை கவனிக்கிறதில்லை. பொதுவாக இந்த 2 சிகரெட்டை குடிக்கிறதுக்கு, அந்த சாயங்காலம் அந்த சாராயத்தை குடிக்கிறதுக்கு காசை பத்திரமாக வச்சுக்குவோம். குழந்தை ஆழ்ந்துன்னு இருக்கும், இவங்ககிட்ட 10 ரூபா இருக்குது பாக்கெட்டில், பிஸ்கட் கேட்கும், மிட்டாய் கேட்கும். இவன் யோசிக்கிறான், நம்ம சிகரெட் வாங்கிறதுக்கு காசு வேணுமே. மாதிரி அப்பா கிட்ட காசு இல்லைடா, நாளைக்கு வாங்கி தரேன் பிஸ்கெட்டு, ஏமாத்துறமே, அதெல்லாம் விட்டுடணும். அந்த கடவுளை நம்மளை படித்தார், நமக்கு அவர் கொடுக்காரு இல்லையா? நம்ம படித்த குழந்தைக்கு நாம் கொடுக்க வேணாவா? இதில் என்ன நியாயங்குது? மாமூல் டைலாக் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுன்னு இருக்குவீங்க நான் நினைக்கிறேன். வணக்கம்.